ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான சிஎஸ்கே வீரர் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியே அகர்கர் அனுப்பியிருக்காரு. இவர் கடந்த முறை நம்ம T20 உலகக்கோப்பையை ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். இருந்த போதிலுமே இப்போ இவர் ஸ்குவாடில் தேர்வு பண்ணாதது பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. யார் அவர் அப்படின்னா சிவம் தூபே தான். தூபேவை T20 ஸ்குவாடில் இப்போ சேர்க்கவே இல்லை. இந்தியா அடுத்ததான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஒரு நாள் போட்டி தொடர் ரெண்டுலையுமே ஆட போகிறாங்க. இப்போ இதில் T20 ஸ்குவாடை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாடில் எந்தெந்த வீரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, கேப்டன் சூரியகுமார் யாதவ், விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், துருவ் ஜோரல் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. 2 விக்கெட் கீப்பர்ஸ் வந்திருக்காங்க, சஞ்சு சாம்சன் மற்றும் துருவ் ஜோரல். இதில் சஞ்சு சாம்சன் தான் பிளேயிங் லெவலில் வருவார். ஒருவேளை அவருக்கு இன்ஜரி ஆனிச்சு அப்படின்னா துருவ் ஜோரல் உள்ளே வருவார். அதே மாதிரி வைஸ் கேப்டன் பதவியை பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் கிட்ட கொடுத்துருக்காங்க. அக்சர் பட்டேல் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். இன்னொரு புறம் ஹர்திக் பாண்டியாவும் உள்ளே இருப்பார். அவர் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். அப்போ அடிஷனல் ஒரு பவுலர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முழு நேர ஸ்பின்னர் தேவை அப்படின்னா ரவி பிஷ்னாய்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லை முழு நேர ஸ்பின்னர் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஆல்ரவுண்டருக்கு போவாங்க. அதில் நமக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்குவாடில் இருக்காரு. அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ இதில் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அக்சர் பட்டேல் கிட்ட வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்த காரணத்தினால அக்சர் பட்டேலை தூக்க முடியாது. அப்போ அந்த ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 2 வீரர்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்த அக்சர் பட்டேல் பிடிச்சிட்டாரு. இன்னொரு இடத்துல நமக்கு வாஷியும் வரலாம், நிதிஷும் வரலாம். அதனால வாஷிங்டன் சுந்தருக்கு கொஞ்சம் டஃப் இருக்கும். இன்னொரு புறம் இந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா சிவம் தூபேவுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஹர்திக் பாண்டியா இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. இன்னொரு புறம் தூபே 2024 T20 உலகக்கோப்பையில் இருந்தார் அப்படின்னா அப்போ அவருக்கு காம்படிஷனே கிடையாது. இப்போ காம்படிஷன் அதிகமாக வந்திருக்கு. 2024 நடந்த T20 வேர்ல்டு கப்பில் லீக் சுற்றில் சுமாராக ஆடினாலுமே கூட அடுத்தடுத்த நாக் அவுட் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே சூப்பராக ஆடினார். அது அவர் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அதனால தான் ஓடிஐ ஸ்குவாடில் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதேமாதிரி சில ஓவர்ஸும் பாலும் போடுவார். ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டும் தூபே போடுவார். அதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்ல ஒரு மாற்றாக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தொடர்ந்து ப்ரமோட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம கடைசியாக நடந்த இந்திய அணி ஆடின இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சீரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் இவர் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதுக்கப்புறம் காயம் அடைஞ்சார். அந்த காயத்தை காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த T20 தொடரில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. தென்னாப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிக்கு இடையே நடந்த அந்த அணிக்கு எதிராக நடந்த T20 ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ இவர் ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ இந்தியாவில் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் தூபேவுக்கு எந்த காலத்துலையும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், நிதிஷ் ரெட்டியாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பவுலிங்கில் பயங்கரமாக போடுவாங்க, நல்ல விக்கெட்ஸ் இருப்பாங்க, பேட்டிங்கும் ஆடுவாங்க. பட் தூபே பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டராக இருந்தால் கூட பவுலிங்கில் பெரிய தாக்கத்தை இது வரைக்கும் அவர் ஏற்படுத்தினதே கிடையாது. ஒன்லி பேட்டிங்காக மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் அவருக்கு ஜென்மத்தில் வாய்ப்பே கிடைக்காது T20 ஸ்குவாடில் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.